ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா யூடியூப்பு அப்படிங்கிறது என்ன, யூடியூப்பில் என்னால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் எப்படி யூடியூப்பில் வந்தேன், என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எனக்குள்ளேயே இருக்க தான் செஞ்சு. ஆனால் நம்மளால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே உண்டு. ஏன் இவங்க நம்மளால் முடியாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க, நம்ம ஏன் இதை பண்ணி காட்டி ஜெயிச்சு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள கேரக்டர்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நான் உள்ளே வர ஆரம்பித்தேன். ஆனால் இந்தளவுக்கு சீக்கிரம் வர முடியுமாங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறி தான். சீக்கிரம் வர்றதுக்கு யார் யார் எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், எப்படி உள்ளே வந்தேன், எப்படி எடிட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதிலாக இருக்கட்டும் நினைத்தேன். வாங்க வீடியோ என்ன சொல்லாதாங்க. இது என்னென்னா, நம்ம ஒரு கோழி வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கோம். அதை ஆசையாக வீடியோ எடுத்து வச்சதை அப்டேட் பண்ணணும், மறைஞ்சிருது, அடிக்கடி அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்டேன். அவன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து தரேம்மா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தான். இப்படி தான் யூடியூப்பில் ஒரு விளையாட்டுத்தனமாக வந்தது தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நிறையா யூடியூப்பெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி ஷார்ட்ஸ் போடுறாங்க, இப்படி எடிட்டிங் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு குழப்பத்திலே மறுபடியும் பையன்ட்டையும் வீட்டுக்கார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம்னா, நமக்கு தெரியணும், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகம். பையனும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறனால அவனுக்கும் அப்போது அவன் 11th என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போது நான் கேட்டப்போ, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 2-2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு வீடியோ போடாமல் இருந்தேங்கிறதையும் படிப்படியாக சொல்லிட்டு வரேன். நம்ம அப்போ நிறைய கோழி வளர்த்தோம். முதல் ஸ்டார்ட் பண்ண பீரியடு கோழிகள் நிறையா இருக்காது, ஆசையாக வீடியோ எடுத்து போடணும். ஒரு டைமில் கோழிகள் ஃபுல்லாகவே செத்து போச்சு. அப்புறம் நமக்கு யூடியூப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வருமானம் பார்க்குறக்காக யூடியூப்பில் வந்தேனான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை அந்த டைமில். ஆனால் இப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு வருமானம் காட்டி ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ளே உருவாயிடுச்சு. அது அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் போய் பையன்ட்டையும் வீட்டுக்கார்ட்டையும் ஹெல்ப் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பியா, உனக்கு தெரியணும், அதை பண்ணணும், இல்லைன்னா அந்த ரிஸ்க்கை ஏன் எடுக்கிறேன்னு சொல்லவுமே எனக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ தான் ஒவ்வொரு சேனலாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பெரிய பெரிய யூடியூப்ஸர்லாம் பார்த்தேன். எனக்கு சுத்தமாகவே இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப கிடையாதா, +2 படிச்சிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போய் தேடுறதுங்கிறது தெரியாது. யாராவது கற்றுக் கொடுத்தா கற்றுக்குவேன். அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ தான் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக சைடில் போடுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில், அந்த சிஸ்டருக்கு முன்னாடி நிறைய சேனல் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், போய் சொல்லலை. பார்த்து எப்படி எடிட்டிங் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் இது பண்ணுறது, எந்தெந்த அந்த ஷார்ட்ஸ்லலாம் நிறைய பாட்டுலாம் போட்டு இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய குழப்பத்திலே இருந்து திருப்பி தான் கற்றுக்கிட்டேன். பார்க்க அந்த சவுண்டு யூஸ்ன்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த இதை ஆன் பண்ணோம்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி அதே பாட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நம்மளும் பண்ணிக்கலாம். இன்னை வரைக்குமே எனக்கு உள்ளே போய் எது காப்பிரைட் இல்லாத சாங்கு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு சேனலில் நிறையா பேர் எடுத்து போட்டிருந்தாங்களோ அந்த வாய்ஸ் எடுத்து எனக்கு போட சொன்ன உண்மையே அதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, நிறைய சேனல் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச சேனலோட வியூ தான் இந்த சிஸ்டர், இந்த யூடியூப்பில் மெயினில் போட்டு வந்திருக்கேன் இல்லையா, நம்ம யூடியூப் யாரை பார்த்து பண்ணணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் முகம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த சிஸ்டர் சேனலை பார்த்தேன். அந்த சேனலை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டாக இருந்து எப்படி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, பக்கத்துலேயே இருந்து இதை பண்ணுங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பேச்சு எல்லாமே இருந்துச்சு. திருப்பி அவங்க பழைய வீடியோஸ்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளேயா ஒரு அனுபவம் வந்துச்சு. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தவங்க, இப்போ கூட சாந்தி சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் உங்களை பிடிச்சது காரணம் நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நானாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் அவங்க பேசும்போது கொடுத்தாங்க. சாந்தி சிஸ்டர்னால் போன வீடியோ போட்டேன் அரியலூர் மாவட்டம், அவங்கள சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தோணுன சிஸ்டர் தான் இவங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட பேசுனது கிடையாது. கீழே சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டால் நல்லா ரிப்ளை கொடுப்பாங்க. எனக்கு இது கூட தெரியாதுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஒரு சேனலில் பார்த்து இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பெரிய சேனலாக இருந்தால் தான் நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயம் கூட அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சேனலில். அப்போ நான் அந்த சேனலை ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா,
அந்த சேனலை பார்க்க எனக்கு ஃபுல் ஐடியாவே கிடச்சிச்சுங்க. நான் உள்ளே போய் ரிப்ளை பண்ணி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க எந்த தாட்டில், அதாவது நம்ம மைண்டில் என்ன நினைக்கிதோ, ஏன்னா எல்லாத்தையுமே ஐடியா கேட்டோன்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, யூடியூப்பில் முகம் காட்டி வீடியோ போட்டால் அது இதுன்னு நிறையா இது வரும்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே வந்து அலோடு கிடையாது தான். எங்கள் வீட்டில் ஒரு பெருசாக வந்து கண்டிப்பாக போடு கண்டிப்பாக போடாதங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் உள்ள மாதிரி ஒரு லெவல் வந்துட்டால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக இதை பண்ணு அப்படிங்கிற ரெண்டுமே தாட்டு இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் அவங்களோட இது சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அதாவது எப்படின்னா மேக்கப் பண்ண போவாங்க இல்லையா, அதில் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. 2 குழந்தைங்க, அவங்க வீட்டுக்கார் போலீஸு. இப்படி அவங்க வீடியோஸில் சொன்ன விஷயந்தான். இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஃபோன் காலோ எதுவுமே பண்ணி பேசினது இல்லைங்க. ஆனால் ரொம்ப பிடிச்ச சேனலு. ஒரு வாட்டி கூட உங்கள் நேம் போட்டு நான் போட்டிருக்கேன் சிஸ்டர்னு சொல்லவும், என்ன வீடியோ நான் ஒரு ஆசையாக கேட்ட விஷயம் என்னென்னா, ஒரு லைக் மட்டும்தான் சிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்த்து லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் சேனலில் பார்த்துட்டு லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை பற்றி போட்டிருக்கேன்னு சொல்லவும், என்ன வீடியோவில் போட்டிருக்கேன் என்னன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இவங்க போட்டால் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக முகம் காட்டின பிறகு நம்ம சக்ஸஸ் பண்ண பிறகு இவங்களை கண்டிப்பாக எடுத்து போடணுங்கிற ஒரு ஆசை. அதனால தான் இன்றைக்கி ஒரு வழிகாட்டியாக இருக்கவும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கவும் இந்த சேனலில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அவங்க சேனல் வந்து லைஃப் ஸ்டைல்னு ஆரம்பிக்கும், KMSTன்னு நினைக்கிறேன், அப்படி போட்டிருப்பாங்க. என்ன காரணத்தால் அந்த அப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக அவங்க நல்லா ஓரளவுக்கு MSc படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்லேயும் இதே மாதிரி தான், நம்ம முகம் காட்டி வீடியோ போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு கூட ஒரு வீடியோவில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முகம் காட்டி வீடியோ போட்டதுக்கப்புறம் உள்ள எஃபெக்ட்டு, இப்போ முகம் காட்டுனா என்ன எஃபெக்ட்டு, நம்ம ஒரு சேனலை எப்படி ரன் பண்ணணும், இப்படி போகும், அதை வந்து எப்படி ஈக்குவல் பண்ணணும், அப்படி எல்லா விஷயமே பெண்களுக்கான எல்லா விஷயமே கிளியராக நம்ம மைண்டு தாட் எப்படி இருக்குமோ. அவங்க 1000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு சந்தோஷப்பட்டது ஒரு வீடியோலலாம் போட்டாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு சந்தோஷப்பட்டது. ஒரு 500 வியூஸ் ஓடுனா என்ன சந்தோஷம். எல்லாருக்குமே அதில் ஒரு விஷயம் உண்டுங்க. 50 பேர் சேனலுக்குள்ளே வந்தோடனே எவ்வளோ சந்தோஷம் வரும். 50 பேர் நம்ம யாரெல்லாம் வர வைப்போம் அப்படிங்கிற வரைக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஃப்ரெண்ட்ஸை வந்து வர வைக்கிறது, தெரியாதவங்களுக்குலாம் நான் சேனல் வச்சுருக்கேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறது, எல்லாமே நம்மளை மாதிரியே இருந்துச்சுங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீலிங்னே சொல்லலாம். அவங்களோட ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கும்போது எப்படி சொல்லித்தர்றாங்கன்னு சொன்னால் அதுவுமே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்குமே புரியுதுன்னா படித்த பிள்ளைங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு நல்லா புரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக ஏதாவது என்னை மாதிரி தெரியாத வர்றீங்களா, அவங்க சேனலை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பர்லாம் அவங்க வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறக்காக கொடுத்துருப்பாங்க. ஃபோன்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கமெண்ட் பாக்ஸில் நம்ம கேட்குறத ஃபுல்லாகவே போடுறாங்க. தெரியாதுன்னு உண்மையை பேசுகிறாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெலாம் அப்டேட் பண்ணி, தெரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், சொல்கிற விஷயம்லாம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்குங்க. கண்டிப்பாக வந்து அந்த சேனலை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டதுனால சொன்ன விஷயம். யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியோ இல்லை இந்த சிஸ்டர் சேனலை வந்து இது பண்ண சொல்லியோ யாரும் சொல்லலை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த சேனலை பற்றி போட்டுட்டுமே அவங்களுக்கு ஒரு கமெண்டில் தான் நான் உங்களை பற்றி போட்டிருக்கேன் சிஸ்டர்னு சொல்லி கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிவிக்கும் இல்லையா. ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கில் தான் போடுறேன். அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால, ஏன்னா ஒரு வீடியோ கூட இல்லாமல் நான் பார்த்துருக்கேன், எல்லா வீடியோவும் உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். நிறையா பேருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் என்கிட்ட கேட்டவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சேனலை பார்த்துருங்க, கற்றுக்கோங்க, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. இவ்வளோதாங்க எனக்கு அவங்கள பற்றி சொல்கிறக்கு விஷயம். சைடில் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். இது போக என்ன விஷயம் சொல்லலான்னா வாங்க அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வர்றேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நானும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். இப்போ கோழி வீடியோ நமக்கு அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்காலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து திறமை இருந்துச்சுனாவே போதுங்க. அதை அப்படியே நம்ம உண்மையை பேசி நம்ம வீடியோவை போட்டாலே ஓரளவுக்கு போதும். பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்
சொல்லி வீடியோ போடுங்க. வீடியோ வந்து எப்படி போடணும்னா ஒரு நாளைக்கு 3 4 அப்படின்னு ஷார்ட்ஸோ தினம் ஒரு வீடியோவோ இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோவோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ண போடுங்க. நான் இது சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த சிஸ்டர் வீடியோ பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் எல்லாருமே உண்மையை சொல்லி வீடியோ போடுங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்க. எடுக்காமலாம் எதுவும் வந்து சாதிக்க முடியாது. ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் வெற்றி பெற முடியும். எல்லாரும் யார் யார் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க அதாவது கோழி வளர்க்குறவங்களாம் வீடியோ போடலாமா நிறைய வீடியோஸில் கமெண்டில் போட்டிருக்கீங்க. அவங்களுக்குலாம் சொல்கிற பதிலாம் எந்த தொழில் பண்ணாலும் கரண்டாக நம்ம வந்து உண்மை சொல்லி வீடியோ போட்டோம்னா எல்லா தொழிலுக்குமே இது உதவியாக இருக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தொழில் ரீதியாக நம்ம கான்டாக்ட் பண்ணுறவங்க நம்ம பண்ணுவாங்க. நமக்கு சமையலே ஏதோ தெரியலன்னா ஒரு டவுட்டுக்கு எப்படி நம்ம வந்து யூடியூப்பை நாடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எல்லாருமே யூடியூப்பை சர்ச் பண்ணுறாங்க. அது என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து ஒரு ரன் பண்ணலாம், கரெக்டாக சக்ஸஸும் பண்ணலாம். இதில் வந்து வருமானம் எடுக்கலாம். வருமானம் வர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. வீடியோஸ்க்கு எவ்வளோ தூரம் போடுறோமோ எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கோ அதை பொறுத்தாங்க வருமானம். நம்ம கம்மியாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சுன்னா கம்மியான வருமானம் வருங்க. வராமல் இருக்கவே இருக்க மானிட்டேஷன் ஆனும் எல்லா சேனலுக்கும் கண்டிப்பாக வருமானம் வருங்க. பாய். ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.